ஒசூரில் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், பிரதமர் வீட்டில் பல கோடி ரூபாய் கருப்பு பணம் உள்ளது என புகார் தந்தால் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்த தயாரா என கேள்வி எழுப்பினார். திமுகவையும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களையும் வருமான வரி சோதனை என்ற பெயரில் மிரட்டி அச்சுறுத்த நினைப்பதாகவும் அவர் பேசினார். நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அந்த துரைமுருகனுடைய காட்பாடி இல்லத்தில் ரைடு. இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாரு? போலீஸ் தரப்பிலிருந்து புகார் வந்துச்சு, அந்த அடிப்படையில் நடவடிக்கை இருக்கும். யார் புகார் கொடுத்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நான் இப்ப சொல்றேன், பிரதமர் வீட்டுல இவ்வளவு கோடி ரூபாய் இருக்கு, கருப்பு பணம் இருக்கு என்று நான் புகார் தருகிறேன். பிரதமர் வீட்டுல போய் ரைடு பண்றதுக்கு தயாராக இருக்கிறார்களா? நான் கேட்கிறேன். ஆக இந்த தேர்தலில் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்களை, தலைவர்களை மிரட்டலாம், அச்சுறுத்தலாம். எவ்வளவு நாளைக்கு? டெல்லியில மோடி அவர்கள் பிரதமராக உட்கார்ந்து இருக்கிற அந்த நாள் வரையில் தான் இந்த மிரட்டல் இருக்குமே தவிர அதற்கு பிறகு பாருங்க என்ன நடக்கிறது என்று. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.